ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறங்க தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 இன்ச் பட்டை, அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி பூ, இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். 200 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மூணு தக்காளி பழத்தை மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மட்டன் ஆட்டுக்கறியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா கறியிலையும் நம்ம போட்ட மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். கறி நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.